புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் அருகே மழை பாதிப்பு பகுதிகளில் அமைச்சர் மையநாதன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, தற்போது அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அமைச்சரிடம் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள்? அமைச்சர் மையநாதனுடன் துறை சார்ந்த அதிகாரிகள் யாரெல்லாம் இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள்? முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கங்க. புதுக்கோட்டை மாநகராட்சி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் தற்போது வரை இடைவிடாமல் அவ்வப்போது விட்டுவிட்டும் மிதமான முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த தொடர்மழை காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்பை சுற்றியும் மழைநீரானது தேங்கி உள்ளது. மேலும் பயிர்களையும் பல இடங்களில் இந்த மழைநீர் சூழ்ந்து மூழ்கடித்துள்ளது. இந்நிலையில் தான் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே உள்ள கீழத்தெரு, கிறிஸ்டி பிள்ளையார் தெரு, அதே போல் அம்மன் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்துள்ளது. இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வராங்க. அவர்கள் கூட மாநகராட்சி அதிகாரிகள் உடன் இருக்காங்க. அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒவ்வொரு மலைக்கும் இது போல மழைநீர் தேங்கி இருக்கு, எங்களுக்கு முறையான சிமெண்ட் சாலை ஏற்கனவே இருந்தது, சிமெண்ட் சாலையை அமைத்து கொடுக்கணும், இப்ப சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீரை உடனடியாக வெளியெடுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு அமைச்சர் மையநாதன் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க. உடனடியாக துறை அதிகாரிகளை அழைத்து அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கணும், மேலும் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. தொடர்ச்சியாக தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரிய கம்மாய்களில் ஒன்றாக திகழக்கூடிய கவிநாடு கண்மாயில் இந்த மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையால் தற்பொழுது மழைநீரானது, இந்த கம்மாயானது நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது. தற்பொழுது அந்த பகுதியையும் அமைச்சர் மையநாதன் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சென்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.